அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் மீனா மீனான்னு தான் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு உள்ள அவ்வளோ இம்பேக்ட் இருக்குது. பிரியான்றதை மறந்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் மீனா மீனா. அப்புறம் இந்த நிறையா கொஸ்டின் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கு. சின்னத்திரை விஜய் சேதுபதினு உங்களை கூப்பிடுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? முதல்ல வருத்தப்பட்டேன். அடுத்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக லெட் மீ இன்வைட் த ப்ரெசென்டர்ஸ் ஃபர்ஸ்ட். ஒரு பலத்த கைத்தாட்டத்துடன் லெட்ஸ் வெல்கம் சஞ்சீவ் அண்ட் சைத்ரா அவர்கள் இருவரையும் மேடை கழிக்கிறேன். அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படிங்கறத ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு தி ஏவி. The Behind Woods Gold Icon Award for the most popular on-screen pair on television, Gomathi Priya and Vetri Vasan for Siragadikka Aasai. Congratulations. எல்லாருக்கும் வணக்கம். நன்றிகள் பல. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, வெற்றி வசந்த் அவர்கள் உங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் டீம் கேதர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மிமிக்ரி கூட சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்க ரிசர்ச்சுக்கு பொய்யாக்கிறாதீங்க. இல்லை அது ரொம்ப வருஷம் ஆச்சுக்கா. சுத்தமாக என்ன வாய்ஸ் ட்ரை பண்ணுவாங்க அடிக்கடி அந்த டைமில்? பழைய வாய்ஸஸ் தான், வேற எதுவும் இல்லை. புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ணல. இப்போலாம் உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி தான். தம்பி 1000 பேர் 1000 சொல்லலாம், சரியா? ஆனா இன்னைக்கு என்ன தோணுது அது மட்டும் பண்ணு. அப்படியே நான் சொல்லினே இருப்பேன், ஆனால் அதெல்லாம் உங்களுக்குலாம் புரியாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு பேருக்கும். இந்த சக்ஸஸ் எப்படி இருக்கு? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டைரக்டர் குமரன் சார் அண்ட் ரைட்டர் சார். ஏன்னா ஆன்ஸ்க்ரீன் பேர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது சும்மா இல்லை, அந்த மேஜிக் க்ரியேட் ஆகாது. ஸோ அது ஒரு 2 கப்பலுக்குள்ளே க்ரியேட் ஆகணுன்னா அதுக்கான வேலைகள் எல்லாமே அவங்க 2 பேர் பார்த்தது தான். அவங்க சொல்லி கொடுத்ததை நாங்கள் பண்ணோம், அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எபிசோட் சீன்ஸ் அது எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சதுனாலையும் ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் ஆடியன்ஸ் ஃபுல்லாக நமக்கு என்கரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க ரசித்த விதம் அது அவங்க பார்வையில் அது மாறுபட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அந்த அவார்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், ஆடியன்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா பேஜஸில் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ட் வெற்றி வசந்த் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஃபுட் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஆன் ஸ்க்ரீனில் ஒரு சூப்பரான அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு டெடிகேஷனுக்காகவும் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்காகவும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் உங்களோட உழைப்பு தான் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு க்ரோத் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பண்ணணும், இதோட நிறுத்திடக்கூடாது. ஒரு 9 வருஷம் போராடி இருக்கீங்க இல்லையா, சினிமாவில் இல்லை சம்திங் மீடியாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 9 வருஷத்தில் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம இவ்வளோ போராடணும், பேசாமல் வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம், இல்லை வில் கெட் பேக்? இல்லை எப்படி எது உங்களை தூண்டுச்சு? ஐ மீன் வேணாம் நம்ம இதை விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்கிறது சம்திங் எது உங்களை தொடர்ந்து கண்டினியூ பண்ண வலியுறுத்து? இல்லை, நமக்கு அந்த ஐடியா தோணும்ல. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை. மேபி அது தோணி இருந்தால் நான் திரும்பி போயிருந்திருப்பேன். அது ஏன் தோணாமல் இருக்குன்னு லேட்டராக யோசிச்சப்போ தான், ஒருவேளை இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சீரியல் இப்படி ஒரு வாய்ப்பு வரணும், இதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நடக்கணும்னு இருந்ததுனால எனக்கு அந்த தாட் வரல. என்னமோ பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துட்டேன் நான். எனக்கு அதில் வருஷங்கள் போனது தெரியல. டக்குன்னு பார்த்தா 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களை எல்லாம் டேக் பண்ணியிருக்காங்களா? சின்னத்திரை விஜய் சேதுபதினு உங்களை கூப்பிட்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் பேசுகிறது, உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்கள் இப்போ சடனாக பண்ணாது, நீங்கள் பதில் சொன்னது கூட இப்படி தான் இருக்குது. அது உங்களுக்கு டேக் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ ப்ரௌடான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. முதல்ல வருத்தப்பட்டேன். ஒரு பெரிய நடிகர் கூட கம்பேர் பண்ணுறாங்க, நம்ம யூனிக்னஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். அப்புறம் சில பேர் அதை எடுத்து சொன்னாங்க. என்னென்னா, இல்லை நீங்கள் அவரை காப்பி கேட் பண்ணுறது மாதிரி இல்லை,
ஸோ அவர் வந்து அந்த நடிகர்கள் சினிமாவில் இருந்த நடிகர்களில் அவர் தனித்து தெரிஞ்சார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு இது தனியாக தெரியுதுன்னு ஒரு சில பேர் மண்டையில் ஏற்றி புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் அது ஹாப்பியாக ஆரம்பிச்சிருச்சு. அது அவர்கிட்டே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னப்போ, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படி தான் இருந்துச்சு. எஸ் அண்ட் கோமதி பிரியா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிகைன் வித் அவார்ட்ஸ்க்கு லாஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் கிடைக்கும், எனக்கு தமிழில் ஒரு சக்ஸஸ் வேணும், இந்த மாதிரி ரீச் வேணும்னு தான் எதிர்பார்த்தேன். அப்போது எனக்கு சொன்னாங்க, இப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. நான் அப்போ கொஞ்சம் டல்லாக இருந்தேன், கொஞ்சம் எல்லா சீரியலும் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் பிரேக் டைமில் இருந்தேன். சரி இந்த டைமில் கூப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கண்டிப்பாக பிகைன் விட்ஸ் அவார்ட் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நடந்துருச்சு. தேங்க்யூ. அண்ட் என்னோட சீரியல் டீமுக்கும் விஜய் டிவிக்கும் பேக் டு பேக் எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. விஜய் டிவி 2வது ப்ராஜெக்ட் என்னை நம்பி இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அண்ட் தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வெளியில் எங்கே போனாலும் என் வீட்டில் கூட இப்போ சம்டைம்ஸ் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் மீனா மீனான்னு தான் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு உள்ள அவ்வளோ இம்பேக்ட் இருக்குது. பிரியான்றதை மறந்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் மீனா மீனா. அப்புறம் இந்த நிறையா கொஸ்டின், எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்க. அப்புறம் என்ன கேட்டால் கண்டிப்பாக முத்துவையும் கேட்பாரு, எங்கள் சீரியலில் இருக்க எல்லாரையும் கேட்பாங்க, விஜயம்மாவும் கேட்பாங்க. ஸோ திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவங்களையும் கேட்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம என்ன நினச்சி ஒர்க் பண்ணுறோமோ அது அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு. அவங்க ஏற்றுக்கிட்டாங்களே, நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே ஆன் ஸ்க்ரீன் பேர் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் அடுத்து நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு அண்ட் நாங்கள் எப்பயுமே சிறகடிக்க ஆசை அந்த சீரியலோட ஃபேன்ஸாகவே இருப்போம், தொடர்ந்து இருப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிகள் பல. தேங்க்யூ. அண்ட் பிகைன் விட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.